ரெக்கார்டு ஓகே ரெக்கார்ட் ஆகுது. ஓகே பாக்கெட் இருக்கு. இப்போ கத்துக்கிறதுல எது ஈஸி? பாக்கெட் ட்ரேஸ் ஈஸி இல்லைன்னா இல்ல ப்ரோ, உங்களுக்கு ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பாக்கெட் ட்ரேசர்ன்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் ப்ரோ. கோடிங் மாதிரி எழுதியிருப்பாங்கல்ல, இந்த கமாண்ட் கொடுத்து அப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லி சிஸ்கோ கோடிங் எழுதி பண்ணது. அது ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவங்க அப்டேட்டே பண்ணாம விட்டுடுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதுல ஒர்க் ஆகாது. ஆனா இதுல வந்து ஒரே ஒரு நிமிஷம். நீங்க அந்த பாக்கெட் ட்ரேசர் வந்து சாஃப்ட்வேர் தான் ப்ரோ. உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணாது. ஆனா GNS3 அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஹைப்பர்வைசர் மாதிரி. அது என்ன ஆகும்னா, அது ஒரு நடுவில் ஒரு மீடியேட்டர் தான். பின்னாடி நீங்க இமேஜை டவுன்லோட் பண்ணி அதை GNS3 போடுறீங்க இல்லையா, அது வந்து ரியல் இமேஜ். ஸோ அந்த இமேஜ் ரியல் டைம்ல எப்படி ஒர்க் ஆகுதோ அப்படிதான் வந்து உங்களுக்கு GNS3 ஒர்க் ஆகும். ஆனா பாக்கெட் ட்ரேஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். நீங்க இமேஜ் எல்லாம் எதுவுமே போடுறது இல்லை, அவன் கோடிங் இப்படி எழுதி வச்சிருக்கான், இப்படி ஒர்க் ஆகணும். ஆனா GNS3 வந்து இந்த ரவுட்டருக்கு தான் சூப்பரா ஒர்க் ஆகும், இதுக்கு ஒர்க் ஆகாது. நிறைய சுவிட்சுக்கு ரவுட்டர் அவங்க ஃபர்ஸ்ட் GNS3 கண்டுபிடிச்சப்ப சுவிட்ச் தான் இருந்தது. சரி, பாக்கெட் ட்ரேஸ் இது பண்ணப்ப சுவிட்ச் தான் அவங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ரவுட்டர் ஒரு லெவல் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இதுல தான் நிறைய இருக்கும். ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நேற்று VLAN பார்த்தோம் இல்லையா, லாஸ்டா VLAN பார்த்தோம். இன்னைக்கு BTP STP பார்க்க போறோம். இங்க இருக்கு BTP STP. VLAN trunking protocol, இல்ல VLAN trunking protocol, spanning tree protocol. ஓகே, லாஸ்டா பண்ணது புரிஞ்சது இல்லையா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு காட்டுறேன். லாஸ்டா இன்னைக்கு ஒண்ணு பண்ணோம், அதையும் டக்குன்னு பாக்கெட் ட்ரேசர்ல பண்ணி பண்ணோம். எப்படி இருந்தாலும் VLAN செட் பண்ணி தான் ஆகணும். BTP ரெண்டையும் செட் பண்ணி, இது லாஸ்ட்ல VLAN பார்த்த ட்ராக், இது ட்ரங்கிங் போட்டிருக்கோம். VLAN ட்ரங்கிங் ப்ரோட்டோகால், அதாவது பெட்டிங் ஸ்விட்சஸ் தான் ட்ரங்க்ஸ் இருக்கும். ட்ரங்க்ல மட்டும்தான் மல்டிபிள் VLAN டேக் கேரி ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ட்ரங்கிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக் இருக்கும். நிறைய VLAN ஒரே லிங்க்ல போறதுனால அந்த VLAN-க்கான டேக் வைத்து 4 பிட் வேல்யூ ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து 3 பிட்ல வந்து ப்ரையாரிட்டி இருக்கும், இன்னொன்று வந்து அந்த VLAN ஐடி 10, 20 அந்த இதில் இருக்கும். VTP அப்படின்றது எதுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ணிடலாம்.
இதுல இதுலயும் இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர்லயும் கொஞ்சம் கிளிச்சஸ்லாம் இருக்கு ப்ரோ. அது என்ன மாதிரி கிளிச்சஸ்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சஸ்ல வந்து 295023 லாஸ்ட் இதுல கஷ்டம் எதுன்னு இதுல சுவிட்சஸ்ல லாஸ்ட் எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் நிறைய ஐக்கான் இருக்கும், ஆனா அது மேக்ஸிமம் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. 2950324 ஓகே. என்னோட பிசி 4 பிசிக்கு ஸ்டாட்டிக்கா ஐபிஎஸ் ரெக்கார்ட் ஆகுதா? நான் போன இதுல பார்த்தா அதே ஐபிஎஸ். நீங்க ஸ்கிரீன் உங்களோட ஃபேஸ் தான் இருக்கு. இது மட்டும் move பண்ணுங்க. ஓ ஸ்கிரீன் ஷேர் ஒரே ஒரு பேஜ் வச்சிருக்கீங்க, மாத்துறதுனால அந்த இடத்துல வேற அதுதான் பண்ணு. ஒரு ஸ்கிரீன் தான் கொடுத்தேன், ஆனா ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சு நடுவில் ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுல கேபிள்ஸ், இந்த இடத்துல கேபிள் செலக்ட் பண்ணீங்கன்னா கிராஸ் ஓவர், ஸ்ட்ரைட் த்ரூ எல்லாமே இருக்கும். நீங்க ஸ்ட்ரைட்டா இந்த ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இதுவே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சூஸ் ஆயிடும் எந்த கரெக்டான கேபிள். இந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்க. Okay, 1 to 4 connected. இதுல CLI போட்டுருந்தாங்க. இல்ல ஆக்சுவலி
CLI fonts options preferences CLI. விசிபிளா இருக்கு ப்ரோ. இதுல இன்னும் ஃபாண்ட் சைஸ் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஹலோ ப்ரோ விசிபிளா இருக்கா? ஃபர்ஸ்ட் CLI இருக்கு bro. ஏன்னா முன்னாடி ரொம்ப சின்னதா இருந்தது. முன்னாடி ரொம்ப சின்னதா இருந்ததால ஸோ நேற்று பண்ணாதான் இன்னைக்கும் பண்ணியிருக்கோம். இந்த 1 2 4 configuration interface VLAN கொடுக்கும்போது நான் முன்னாடி நேற்று VLAN டேட்டாபேஸ்ல போய் VLAN கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசைன் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா IP address பண்ணல. ஐபி அட்ரஸ் கொடுத்தேன். இதுல கிரியேட்டே பண்ணாம டைரக்டா அசைன் பண்ணிட்டேன். அது என்ன சொல்லுது, VLAN access VLAN doesn't exist creating VLAN. ஸோ மேக்ஸிமம் சிஸ்டம்ஸ்ல VLAN இல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி 3 to 4 20 ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. 3 to 4 ஓகே போர்ட் அசைன் ஆயிடுச்சு. multi-VLAN ஆகுது. replace from 3 வருது இல்லையா? 2 replace from 3 வருது. சேம் டைம் 2.2 போட்டா வராது. ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கன்வீஷன் என்னன்னா L2 டிவைஸ் வேணும். நேற்று பண்ணது இன்னைக்கு பண்ணிப்போம். image load ஆயிட்டு இருக்கு. image version 12.1 refresh ரவுட்டர் போடும்போது இனிஷியல் கான்ஃபிகரேஷன் டயலாக் வேணுமான்னு கேட்கும். நீங்க மேக்ஸிமம் நோ கொடுத்துக்கலாம். இனிஷியல்னா நீங்க டேட் டைம் இதெல்லாம் செட் பண்றீங்களா அந்த மாதிரி கேட்கும். ஓகே நம்ம நோ கொடுத்துருவோம். எனவே இதுல எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 2 இருக்கு. இப்போ நேற்று பண்ண ட்ரை பண்ண பண்ணுவோம். அது ஒர்க் ஆகாத ஒன்று. ஓகே 0/0 0/5. ஸோ சுவிட்சில் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், அதில் ட்ரங்க் போர்ட்டை மாற்ற போறேன். சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். ஏன்னா அதில் VLAN 10 போகணும், VLAN 20 போகணும். சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் அலோடு VLAN. இந்த கமெண்ட் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக கொடுப்பாங்க. இப்போ 10,20 பண்ணன்னு வைங்களேன், அந்த 2 VLAN மட்டும்தான் போகும். நீங்க ஃபர்தரா ஏதாவது ஆட் பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், VLAN ஆட்னு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த புது VLAN 30ன்ற மாதிரி இருந்ததுன்னா அது கொடுக்கும். நீங்க என்ன பண்ணுறது, நிறைய பேர் இந்த ப்ரொடக்ஷன்லேயே ஒரு டைம் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, 2 VLAN ஆல்ரெடி இருக்கு, 10,20 2 இருக்கு, இப்போ 30 ஆட் பண்ணோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, சுவிட்ச் போர்ட் ட்ரங்க் அலோடு VLAN 13 கொடுத்துட்டாரு. என்ன ஆயிடுச்சு, 10 20 தூக்கி விட்டுருச்சு, 30 மட்டும் தான் புதுசா இருக்கு.
ஸோ ஆல்ரெடி ஒரு ட்ரங்க் நெட்ல நீங்க ஒரு புது VLAN ஆட் பண்ணணும்னா நீங்க ஆட்னு கீபோர்டு கொடுத்துட்டு தான் பண்ணணும். ஓகே ஆட்னு கொடுத்து 13 கொடுத்தாதான் 10 20 இருக்கும். அடிஷ்னலா 30 ஆட் ஆகும். இல்லாட்டி 10 20 தூக்கி விட்டுட்டு 30 மட்டும் தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் நம்ம VLAN ஆளு கொடுத்துருக்கோம். எல்லா VLAN ஆட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் வச்சு இப்போ ரவுட்டர்ல போயிட்டு நேற்று பண்ணோம் இல்லையா, ட்ரை பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன்ல இருக்கு. நோ ஷட் டவுன் கொடுக்குறேன். நோ ஐபி அட்ரஸ் சப் சப்போர்ட் பார்ப்போம். ஓகே, சப் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. ஐபி அட்ரஸ் சார் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்கிரிப்ஷன் கமாண்ட் தான் கொடுக்கணும். .1 ஐபி அட்ரஸ் 192.168.1.1 அடுத்ததான் ரெண்டாவது சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். என்கேப்சுலேஷன் 20 ஐபி அட்ரஸ் கேட்வே 2.1 எக்ஸிட் பண்றேன். என்னென்ன ஐபி அட்ரஸ் இருக்கு இது நோ ஷட் பண்ணிட்டு அப் ஆயிடுச்சு. அது கீழே 2 சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். சிஸ்டத்துல இருந்து சப் கேட்வே இருந்தாங்க. கேட்வே நம்ம கொடுக்கவே இல்லையா ப்ரோ? கொடுத்துருக்கோங்க. கான் டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் கேட்வே கொடுத்துருக்கோம். ரெண்டுக்குமே 1.1 2.1 கொடுத்துருக்கோம். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஓகே, இப்போ சுவிட்சில் போயிட்டு கேன் டேபிள் பார்க்கலாம். ஷோ ஐபி ஆர் ஷோ மேக் அட்ரஸ் எந்தெந்த போர்ட்ல என்னென்ன மேக் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. FA0/1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் இதோட மேக்கு. என்னது EC1 வரும். கேட் மேக் இந்த மேக் ஐடியும் சுவிட்சில் லேர்ன் இருக்கிற மேக் ஐடியும் சரி. ஸோ 1.2ன்றதுக்கான மேக் ஐடி நான் எதுல லேர்ன் பண்ணியிருக்கேன், எந்த போர்ட்ல லேர்ன் பண்ணியிருக்கேன்னா 10/1. அதே மாதிரி AC01 வந்து நான் 5005ல இருந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். 05ன்றது அப்போர்ட்ல இருக்கிறது. ஸோ 01ல இருந்து நான் அந்த 1.2க்கான மேக்கை லேர்ன் பண்ணிட்டேன். இப்போ 05ல அந்த இதுக்கு என்ன ஐபி இருக்குன்னு பார்ப்போமோ. அந்த 1.1க்கு சரி 1.1க்கு என்ன மேக் இருக்குன்னு பார்ப்போம். 2 மேக் மேட்ச் ஆகாது பார்ப்போம். AC01 இப்போ ரெண்டுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு இன்டர்வியூல ஆகுதான் 192.168.2.1 சாரி 2.2 ஃபர்ஸ்ட் பேக்கெட் எப்பவுமே R2 கிளாஸ் ஆயிடும். அது இன்டர்வியூல ஆகும்போது ஏன்னா சேம் விலன்ல கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு R2 ஆல்ரெடி ஸ்டோர் இருக்கும் மேக் ஐடியில. நான் இன்னொரு VLAN போகும்போது ஒரு பேக்கெட் R2 கிளாஸ் ஆயிடும். உங்களுக்கு வந்து இன்டர்வியூல கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். ஓகே, இப்போ
என்ன பண்றோம்னா விடிபி பார்க்க போறோம் இன்னைக்கு. விடிபி அப்படின்றது எதுக்காக சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு செஷன் இருக்கு. Disturb IP configuration. என்ன வாங்கிட்டியா? Okay. இப்போ இந்த சுவிட்ச்ல வந்து எந்த கான்ஃபிகருமே இல்ல. VLAN ட்ரங்கிங் புரோட்டோகால் அப்படின்றது எதுக்குதான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு 3 சுவிட்ச் இருக்கு. இப்போ நம்ம VLANக்கு போர்ட் அசைன் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஒரு VLAN அந்த போர்ட்ல அசைன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். இல்லாட்டி நான் அந்த VLAN டேட்டா பேஸுக்குள்ள போயிட்டு நான் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? இப்ப இது என்கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் சுவிட்ச்ல எனக்கு ஒரு 500 VLAN இருக்கு. ஒரு பெரிய கம்பெனி ஒரு 500 VLAN இருக்கு. நான் இந்த ஃபர்ஸ்ட் சுவிட்ச்ல 500 VLAN கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு போறாங்க. அப்புறம் இன்னொரு சுவிட்சை வாங்குறாங்க கம்பெனி. மறுபடியும் அதே மாதிரி செட்டப் இன்னொரு ஃப்ளோர்ல நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்ப எப்படி இருந்தாலும் அந்த சுவிட்ச் பிரைமரி ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்னொரு கோர் சுவிட்சோட கம்யூனிகேட் ஆக தான் போகுது. நான் ஒவ்வொரு சுவிட்சுக்கும் 500 VLAN தனித்தனியா கிரியேட் பண்றதுக்கு பதிலா நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண சுவிட்ச் நான் பிரைமரி சர்வரா மாத்திட்டு மற்றது எல்லாத்தையும் நான் கிளைண்டா மாத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நான் இதுக்கு கிளைண்ட் வந்து கிளைண்ட்னு சொல்லிட்டேன்னா இதுல இருக்க சர்வர்ல இருக்க எல்லா VLANம் ரிப்ளிகேட் ஆயிடும். அதே மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் சர்வர் கிட்ட இருந்து VTP இன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கிக்கும். VLAN இன்ஃபர்மேஷன் அத போர்ட்டில் நீங்க ஆக்சஸா போடுறது அது நீங்க தான் கான்ஃபிக் பண்ணணும். அதாவது VLAN ஒவ்வொரு சுவிட்சும் சர்வர் சுவிட்ச்ல இருந்து என்ன வாங்கும் அப்படின்னா, இந்த VLAN இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இந்த VLAN அதுக்கான நேம் இது மட்டும் தான் வாங்கும். ஆனா அந்த பர்டிகுலர் போர்ட்டை இந்த பர்டிகுலர் VLAனுக்கு நீங்க அசைன் பண்ணணும்னா நீங்க அந்த போர்ட்டுக்குள்ள போய் நமக்கு கொடுத்தோம் இல்லையா அந்த சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் அது கொடுத்தாதான் அது. ஸோ VTPன்றது VLAN இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு புரோட்டோகால். அதான் VLAN ட்ரங்கிங் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து VTP. இதுல வந்து உங்களுக்காக ஒரு இதுல வந்து மூணு மோடு இருக்கு. முதல் மோடு வந்து சர்வர், ரெண்டாவது மோடு வந்து கிளையண்ட், தேர்ட் மோடு வந்து டிரான்ஸ்பரண்ட். கிளையண்ட்டுக்கு வந்து என்ன பர்மிஷன் இருக்குன்னா கிரியேட்
delete மாடிஃபை. ஃபார்வர்ட்னா அந்த விடிபி அப்டேட் அப்படியே ஃபார்வர்ட் பண்றது. கிளைண்டால ஒரு VLAN கிரியேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், VLAN இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ண முடியும். கிளைண்ட்டுக்கு வந்து என்ன பர்மிஷன் இருக்கும் அப்படின்னா ஒன்லி ஃபார்வர்டு தான். எனக்கு நான் ஒருத்தருந்து சர்வர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் எனக்கு கிடைக்குது, VLAN அப்டேட் கிடைக்குது. அதை நான் என்னால இன்னொரு VLAN நான் கிரியேட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. என்னால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் ஃபார்வர்ட் பண்றது மட்டும்தான். அதாவது எனக்கு அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் அண்ட் ஃபார்வர்ட், என்னோட டேட்டாபேஸ் நான் அப்டேட் பண்ணிட்டு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். நோ டெலிட், டெலிஷன்லாம் எதுவும் கிடையாது, டெலிஷன் கிடையாது, கிரியேஷன் கிடையாது. டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது எதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னா வெறும் ஃபார்வர்டு மட்டும்தான் பண்ணணும், லோக்கல் டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணாது. அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்சஸ் இருக்கு, அது கூட ஒரு ஆக்சஸ் சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு ஆக்சஸ் சுவிட்ச் ASW2, 2 ஆக்சஸ் சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கு. புதுசா ஒரு இன்ஜினியர் வராங்க. இப்ப நான் இதை வந்து சர்வரா வச்சிருக்கேன். இதுக்கான ஆக்சஸ் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடு அஃபிஷியல் மட்டும்தான் இருக்கும், எல்லார்கிட்டயும் இருக்காது. அஃபிஷியல்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் அஃபிஷியல்ஸ் மட்டும்தான் இது இருக்கும். நான் அந்த கோர்ஸ் வச்சு பின்னாடி 2 ஃபைனான்சியல் சர்வர், பேங்கிங் சர்வர் மாதிரி இதை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்ப இந்த ரெண்டுமே சர்வர்னு வச்சுக்கோங்க. ஒரு புது இன்ஜினியர் வரான், வந்து தெரியாம என்ன பண்றான், ஒரு அன்னெசரி ஒரு VLAN 200ன்ற ஒரு VLAN ஆட் பண்ணிடுறான். அது வந்து இங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்க இருந்து கோர் சுவிட்ச் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நான் இதை டிரான்ஸ்பரண்ட்னு நான் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அன்னெசரி VLAN வந்து தேவையே இல்லை இந்த கோர் சுவிட்ச்ல. அவன் தெரியாம ஒரு VLAN வந்து நான் ஆட் பண்ணியோ இல்ல டெலீட் பண்ணிட்டாலோ எனக்கு இந்த சுவிட்சுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் டிரான்ஸ்பரன்ட் சுவிட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனுவலா போய் தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். VLAN கிரியேஷன் அண்ட் டெலிஷன் வந்து மேனுவலா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் சர்வர்ல பண்ற ஒரு சேஞ்சோ டெலிட்டோ எனக்கு டிரான்ஸ்பரன்ட் சுவிட்ச் பாதிக்கவே பாதிக்காது. அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்னொரு ஆக்சஸ் சுவிட்ச் கோர் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கு. எனக்கு இதுல இருந்து எல்லா போர்ட்டும் காலி ஆயிடுச்சு, இதுல இருந்து எல்லா போர்ட்டும் காலி ஆயிடுச்சு. நான் இன்னொரு சுவிட்சை வாங்கிட்டேன், 4வது ஆக்சஸ் சுவிட்ச். அதை நான் கனெக்ட் பண்ணோம்னா எனக்கு நான் கோர் சுவிட்ச்ல ஒரு போர்ட் வந்து காலியா இருக்கு. நான் வந்து இதை வந்து நான் கிளைண்டா மாத்தணும், எனக்கு விடிபி அப்டேட் வேணும். சேம் டைம் எனக்கு போர்ட் பண்ண வேண்டிய இடம் இதே தான் இருக்கு, கோர் சுவிட்ச் ஒன்னா தான் இருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு சர்வர்ல இருந்து அப்டேட்டும் வேணும், ஆனா அந்த அப்டேட் எந்த விதத்திலையும் கோர் சுவிட்சை பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற ஒரு மோட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் சுவிட்ச்ல தான் நம்ம எக்ஸ்டெண்டட் VLAN சொன்னோம் இல்லையா, 1007 நினைக்கிறேன், 1007 to 4094. இந்த VLAN வந்து நீங்க டிரான்ஸ்பரண்ட் சுவிட்ச்ல மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். நார்மல் சுவிட்சான ஆக்சஸ் சுவிட்ச் 1 or 2 நீங்க பண்ண முடியும். ஸோ இது ஒரு கான்செப்ட். டிரான்ஸ்பரன்ஸ் இப்போ சர்வர்னா என்னன்னு புரியுது, கிளைண்ட்னா என்னன்னு புரியுது, டிரான்ஸ்பரண்ட்னா என்னன்னு புரியுது. இப்போ இதுக்கு அடுத்தது விடிபியில் இருக்கிற மேஜர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா நிறைய தூக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டொமைன் ஐடி கண்டிப்பா மேட்ச் ஆகும். ரெண்டாவது வந்து பாஸ்வேர்ட். விடிபிக்கு பாஸ்வேர்ட் நீங்க ஆப்ஷனல் தான் செட் பண்ணணும், பண்ணலாம், இல்லாட்டி விடலாம். பாஸ்வேர்டும் மேட்ச் ஆனாதான் உங்களுக்கு வந்து விடிபி அப்டேட்டை லோக்கல் இன்ஸ்டால் பண்ணும் கிளைண்ட்டு. தேர்டு தான் வந்து இம்பார்ட்டன்ட், சிஆர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஆர் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்டல்னா
நீங்க ஒரு VLAN இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா சிஆர் வேல்யூ 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் VLAN 10ன்னு ஒன்று ஆட் பண்றேன். அது என்ன ஆகும், சிஆர் வேல்யூ 6 ஆயிடும். VLAN 20 ஆட் பண்றேன், சிஆர் வேல்யூ 7 ஆயிடும். நான் இப்போ VLAN 20 டெலிட் பண்றேன், இப்போ சிஆர் வேல்யூ என்ன வரும்? சும்மா ஒரு கேஸ் பண்ணுங்க. அதுதான் 6 கிடையாது. நீங்க எந்த ஒரு அப்டேட் பண்ணாலும் 8 ஆயிடும். நீங்க ஒரு எந்த ஒரு அப்டேட் பண்ணாலும் அது இன்க்ரிமெண்டலா போய்கிட்டே இருக்கும். ஆட் பண்ணாலும் சரி, டெலிட் பண்ணாலும் சரி. மறுபடியும் அந்த VLAN 30 நான் ஆட் பண்றேன்னு வைங்களேன், அது வந்து 9 ஆயிடும் சிஆர் வேல்யூ. சோ அப்ப இந்த வேல்யூ அப்படியே இன்க்ரிமெண்ட் இல்ல, சிஆர் வேல்யூ எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பின்னாடி சொல்றேன். சிஆர் வேல்யூ எப்படி ஒர்க் ஆகும்னு இப்ப சொன்னேன். எந்த ஒரு நீங்க சேஞ்சஸ் பண்ணாலும் அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்ப எனக்கு ரெண்டு சுவிட்ச் இருக்காங்க, சுவிட்ச் 1, சுவிட்ச் 2, சுவிட்ச் 3, 3 இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. சுவிட்ச் 3 வந்து கிளையண்ட்ல இருக்கு, இவங்க 2 பேர் வந்து சர்வர்ல இருக்காங்க. இப்ப இவரோட கிளையண்ட்டுக்கு வந்து சிஆர் வேல்யூ வந்து யார் ஹையஸ்டா இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து நான் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுதான் கிளையண்டோட கான்செப்ட். இப்ப இவரோட சிஆர் வேல்யூ வந்து 7ன்னு வச்சுப்போம், இவரோடது 6ன்னு வச்சுப்போம். 2 பேருக்குமே சேம் VLAN வந்து 10, 20 இருக்கு. 10, 20, 30 இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு புது இன்ஜினியர் வராரு, வந்துட்டு என்ன பண்ணுவாரு, இந்த ரெண்டாவது சுவிட்சில் 40ன்னு ஒரு VLAN ஆட் பண்ணுவாரு. அப்ப சிஆர் வேல்யூ என்ன ஆயிடும், 7ன்னு ஆயிடும். அப்ப இந்த சிஆர் வேல்யூ சேமா இருந்தா எந்த சுவிட்ச் எடுத்துக்கணும்னு எனக்கு கரெக்டா எனக்கு தெரியல. ஆனா ஹையர் சிஆர் வேல்யூ சேமா இருந்தா எனக்கு தெரிஞ்சு மேக் ஐடின்னு சொல்லுவாங்க. மேக் ஐடி, அதான் மேக் ஐடி தான் நினைக்கிறேன். கரெக்டா நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ஸ்பேனிங் ட்ரீக்கு வந்து காஸ்ட் பார்ப்பாங்க, காஸ்ட் பார்த்து எடுக்குமா? நான் காஸ்ட், மேக் ஐடி, அதுக்கப்புறம் போர்ட் ஐடி வரும். இதுல சிஆர் வேல்யூ சேமா இருந்தா மேபி எது ஹையர் மேக்கோ அதை கம்பேர் பண்ணலாம். இப்போ புது இன்ஜினியர் VLAN 40 ஆட் பண்ணிட்டாரு, அதுக்கு அடுத்தது சிஆர் வேல்யூ வந்து 7 ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாரு, ரிமூவ் பண்ணிட்டாரு, எல்லா VLANையும் டெலீட் பண்ணிட்டாரு. டெலீட் அப்படின்னு கொடுத்துட்டு 10, 20, 30, 40 அப்படின்னு கொடுத்துட்டாருண்ணா. சாரி, 40 கூட விட்டுடுங்க. 10, 20, 30 கொடுத்துட்டாரு, 40 மட்டும் இருக்கு. டெலீட் பண்ணி 3 VLANையும் தூக்கிட்டாரு. இந்த 3 VLAN இதுல வந்து சிஆர் வேல்யூ 18 மாறிடுச்சு. ஏன்னா ஆட் பண்ணாலும் டெலிட் பண்ணாலும் சிஆர் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த புது இன்ஜினியர் தெரியாம என்ன பண்ணிட்டாரு, இருந்த 3 VLAN டெலீட் பண்ணிட்டாரு, தெரியாம டெலீட் பண்ணிட்டாரு. அப்ப இந்த 2 சுவிட்ச்ல என்ன எஃபெக்ட் ஆகும், இந்த 2 சுவிட்ச்ல என்ன VLAN இப்ப இருக்கும்? ஃபர்ஸ்ட் 10, 20, 30 இருந்தது, அப்ப வந்து 6 இருந்தது. கரெக்ட். அப்ப இதுல இருந்து VLANலாம் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும், 40 மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் அப்படிம்பாங்க. நிறைய ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல VTP யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபேக்டரி ப்ரொடக்ஷன்ல இந்த ரீசனுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்காக VTP வெர்ஷன் 3 அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இந்த இதுக்காக, இந்த டிஸ்அட்வான்டேஜுக்காக. அது என்ன நம்ம பின்னாடி கிளாஸ்ல பார்க்கும்போது இன்டெப்தா பார்ப்போம். CCNP வெர்ஷன் 3 என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல். ஸோ இப்போ VTP தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அந்த 2 சுவிட்சையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம்.
ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் இருக்கிற போர்ட் ட்ரங்க் ஆக்கிக்கலாம். 0603 ஓகே சுவிட்ச் ஆன் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் 30/ட்ரங்க் ட்ரங்க் then switch to 46 இது ட்ரங்க் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன விடிபி ஸ்டேட்டஸ் விடிபி என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த கமெண்ட் விடிபி வெர்ஷன் என்ன இருக்கு, அதோட சிஆர் வேல்யூ எவ்வளோ இருக்கு. இப்போ மேக்ஸிமம் சப்போர்ட்டட் வந்து பெர் VLAN-ல உங்களுக்கு 25 வரும். அதுக்கப்புறம் டொமைன் ஆப்ரேஷன் மோட் வந்து 7. இப்போ எவ்வளோ VLAN ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. விடிபி ப்ரூனிங் அப்படின்னா என்னன்றது நான் அது முடியும் போது நான் சொல்றேன். ஸோ விடிபி வெர்ஷன் 2 மோட்க்கு அப்புறம் அந்த செக்யூரிட்டி மெக்கானிசம் MD5 டைஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் எப்போ லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணீங்க அப்படின்ற அந்த டேட்டு டைமு எல்லாமே. ஸோ ஸ்விட்ச் 2ல என்ன விடிபி ஸ்டேட்டஸ், ஸோ விடிபி இதுலேயும் சர்வர் தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த லிங்கை நான் ட்ரங்கா மாத்திட்டேன். இந்த லிங்கை நான் ஒன்றும் மாத்தல. நான் இந்த லிங்கை மாத்துறதுக்கு முன்னாடி இந்த சுவிட்சில் போயிட்டு விடிபி கிளைண்ட் நான் செட் பண்ண போறேன். ஸோ அதை எப்படி செட் பண்ணலாம்னா விடிபி மோடு சாரி ஃபர்ஸ்ட் டொமைன் எடுத்து அந்த நேம் என்ன கொடுக்கலாம், CCNA VTP domain CCNA, changing VTP domain from null change to null to CCNA. VTP password CCNA. Okay. So VTP mode client. Okay. இப்போ switch 1ல போயிட்டு VTP mode சரி அதே 3 கமெண்ட் VTP domain CCNA, VTP password CCNA, VTP mode server already server database mode வந்து already server. இப்போ நான் do show VLAN கொடுத்தா எனக்கு எந்த VLAN-ம் இல்லை. அந்த இது என்னது அந்த போர்ட் அசைன் பண்ணும்போது VLAN ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். போர்ட் கான்ஃபிகர் பண்ணணும். அதுதான் சேம். VLAN டிஃபால்ட்டா 1 இருக்கு, 1002 to 1003 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், VTP அந்த இது கான்ஃபிகர் பண்ண போறேன். VTP domain CCNA, VTP password CCNA, VTP mode client. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த லிங்கை ட்ரங்கா மாத்த போறேன். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இந்த பக்கம் இருக்க ரைட் சைட்ல இருக்க லிங்கை ட்ரங்கா மாத்த போறேன். ட்ரங்கா மாத்தினா என்ன நடக்கும்? ஒரு புது சுவிட்ச் இதுக்கு IP அசைன் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் சர்வர் அசைன் இருக்கு. நான் பாஸ்வேர்டு எல்லாம் ரெண்டு பக்கமே VTP டொமைன் பாஸ்வேர்டு அப்புறம் அந்த மோடு கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுவிட்ச் இதுல வந்து இந்த போர்ட்டை ட்ரங்க் ஆக்கிட்டேன். இப்போ இந்த போர்ட்டை ட்ரங்க் ஆக்குனா இந்த சுவிட்சில் என்ன நடக்கும்?
ஒரு கெஸ். முன்னாடி கொஸ்டின் எடுத்து கேக்குறீங்களா? அதாவது 4 பக்கம் பிசி அசைன் பண்ணிட்டேன். இது 2 VLAN 10 IP, இது 20 IP. இதுவும் வந்து 10 IP 20 IP. இப்ப இந்த சுவிட்ச்ல புதுசா ஒரு சுவிட்ச் போட்டிருக்கேன். எந்த கான்ஃபிகுமே பண்ணல. சுவிட்ச் போட்டு இதுல எல்லா கான்ஃபிகும் ஆயிருக்கு. இப்ப இது ஃபர்ஸ்ட் சுவிட்ச்ல விடிபி கான்ஃபிக் பண்ணிட்டேன், டொமைன் நேம் கான்ஃபிக் பண்ணிட்டேன், பாஸ்வேர்டு கான்ஃபிக் பண்ணிட்டேன், மோடும் கான்ஃபிக் பண்ணிட்டேன். இதுல VLAN இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு, சர்வரா இருக்கு இந்த சுவிட்ச். இந்த சுவிட்ச்லயும் இப்ப விடிபி கான்ஃபிக் பண்ணிட்டேன், டொமைன், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் மோடு கிளைண்ட்டை கான்ஃபிக் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த லிங்கை ட்ரங்கா மாத்தினா, அதாவது FA0/6 நான் ட்ரங்கா மாத்திட்டேன், 3 ட்ரங்கா மாத்தினா எனக்கு இந்த சுவிட்ச்ல என்ன மாற்றம் நடக்கும்? இந்த சுவிட்ச்ல இப்போ FA ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/6 வழியா உங்களுக்கு வந்து இது 3 இன்ஃபர்மேஷன் போகும் சொன்னீங்கல்ல, அதாவது ஃபார்வர்ட் நடக்கும். அந்த அது கிளைண்டா இருக்கும்போது என்ன ஆகும், அந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு வாங்கிட்டு நான் வந்து வேற ஏதாவது சுவிட்ச் இருந்ததுன்னா ஸ்டோர் பண்ணிட்டு வேற ஏதாவது இருந்தா போயிடுவேன், வேற ஏதாவது சுவிட்ச் இருந்தா அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ டூ ஷோ வீலன் கொடுக்குறேன். வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது இதாயிடுது. அது ஆல்ரெடி அந்த /3 ட்ரங்கிங் ஆட்டோல இருக்கு, அதனால நான் ட்ரங்க் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது ஃபார்ம் ஆகி இன்ஃபர்மேஷன் ஃபுல் ஆகி பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த சுவிட்ச்ல டூ ஷோ வீலன் கொடுக்கும்போது இன்ஃபர்மேஷனே இல்லை, இந்த 1020ன்றது இல்லை. நான் அப்புறம் விடிபி கான்ஃபிக் பண்ணேன், கான்ஃபிக் பண்ணிட்டு ட்ரங்க் கான்ஃபிக் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டலான்னு மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஆனா நம்ம அந்த கேபிள் கொடுத்தோம் இல்லையா, பேக்கெட் ரிசெப்டர், இந்த ஆட்டோமேட்டிக் கேபிள் கொடுத்த உடனே இதுவே அந்த சுவிட்ச்ல வந்து கான்ஃபிக் ஆயிடுது. அதுதான் வந்து அந்த டூ ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் அப்படின்ற இந்த கமாண்ட் எது கொடுத்தாங்க அப்படின்னா, எனக்கு ட்ரங்கா எந்த போர்ட் இருக்குன்னு காட்டு அப்படின்றதுதான் அதோட கான்செப்ட். அது அந்த FA0/3 மட்டும்தான் ட்ரங்கிங்கா இருக்கு. அதோட என்கேப்சுலேஷன் வந்து .20, மோடு வந்து ஆட்டோ டிசரபிள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது என்னன்னு முன்னாடி பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து ட்ரங்கிங், நேட்டிவ் VLAN. அதே மாதிரி இந்த நேட்டிவ் VLAN வந்து ட்ரங்கிங்ல 2 பக்கமும் மேட்சிங்கா இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுவிட்சை பொறுத்தவரையும் FA0/3 ட்ரங்க். அப்ப இந்த சுவிட்சை பொறுத்தவரையும் எது ட்ரங்கா இருக்கு ப்ரோ? என்னென்ன போர்ட் ட்ரங்கா இருக்கும்? FA0/6 மொத்தம் 6 போர்ட். அதுக்கப்புறம் இப்போதைக்கு அதை மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அதுவும் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேல ரவுட்டர் போகுது இல்லையா, அதையும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆட்டோ டிசரபிள் ஆன் மோட் அப்படிம்பாங்க. ஆன்னா இது ட்ரங்க், அவ்வளவுதான், யார் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, அந்த மாதிரியான ஒரு இது. அது என்னன்னு பார்ப்போம். 3 மோடு இருக்கும், ஆட்டோ டிசரபிள் ஆன் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து விடிபி. ஸோ விடிபியில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? இது அதே இல்ல ப்ரோ, அந்த ஸ்லைட் பண்ணி பார்த்தா தான் வரும் டவுட். பவர் டு, அதான் சொன்ன மாதிரி விடிபி மோட்ல பவர் டு சேஞ்ச் VLAN இன்ஃபர்மேஷன், சென்ட் அண்ட் ரிசீவ் அப்டேட், VLAN கான்ஃபிகர், ஹையர் CR வேல்யூ இருந்தா இன்னொரு சர்வரும் சேவ் பண்ணிக்கும். 2 சர்வர் இருக்கு, ஒரு சர்வர்கிட்ட ஹையர் CR வேல்யூ இருக்கு, 2வது கம்மியா இருக்குன்னா கம்மியா இருக்கிறது வந்து ஹையர்கிட்ட இருந்து VLAN அப்டேட் பண்ணிக்கும். ஸோ கேனாட் சேஞ்ச் VLAN, சென்ட் அண்ட் ரிசீவ் விடிபி அப்டேட். அதே மாதிரி டஸ் நாட் cannot change. ஓகே, சென்ட் அண்ட் ரிசீவ் விடிபி அப்டேட். இது தப்பு, அந்த 3rd பாயிண்ட் தப்பு ஆக்சுவலா. ஏன்னா அதுதான் அதோட கிளைண்டோட பர்பஸே. அது என்ன VLAN வருதோ, அதாவது டஸ் நாட் சேவ் VLAN கான்ஃபிகரேஷன், உங்களால VLAN கிரியேட் பண்ண முடியாது. அதை தான் அந்த பாயிண்ட் சொல்றாங்க.
வேற மாதிரி சொல்றேன். அதே மாதிரி இதுவும் பவர் டு சேஞ்ச் அது இதுல நீங்க பண்ண முடியாது. ஆனா ஆக்சுவலி ஜிஎன்எஸ்ல நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ணல. இதுல பண்ண தேவையில்ல. டூ ரைட் இருக்கு. அதான் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலயா? இதுலயும் சேவ் இல்ல. நீங்க டூ ரைட் கொடுக்காட்டியும் போகணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் டூ ரைட் கொடுத்தாதான். அதான் அதுல ஜிஎன்எஸ்ல டூ ரைட் கொடுக்கணும். இல்ல நீங்க GNS3 பாக்கெட் ட்ரேசர் டிஃபரன்ஸ் சொல்றீங்களா இல்ல கிளையன்ட் சர்வர் சொல்றீங்களா? GNS3 பாக்கெட் ட்ரேசர் டிஃபரன்ஸ் சொல்றேன். பாக்கெட் ட்ரேசர் இல்ல இல்ல பிராசர் நான் சொல்றேன் இல்லையா, பாக்கெட் ட்ரேசர் ரொம்ப பழசு. அது நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ற மாதிரி அது பிஹேவ் பண்ணாது. அது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் எழுதிருக்காங்க, இது இப்படி பண்ணா இப்படி ஒர்க் ஆகும், இந்த கமெண்ட் தான் காட்டணும் அப்படின்னு ஒரு கோடிங், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் பேசிக் சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் வந்து பிடிபி. அடுத்தது எஸ்டிபி. சரி, இப்போ எஸ்டிபி அப்படின்றது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத சொல்றேன். இது வந்து ஜெனரலா நான் ஒன்று சொல்லவா? எஸ்டிபி பத்தி நான் சொல்லவா? சொல்றது கரெக்டா பாக்குறீங்களா? மோர் தென் 3 switches, 2 or more switches தான் அந்த இடத்துல எஸ்டிபி கான்ஃபிகர் பண்ண முடியும். எங்களா எஸ்டிபி எப்படியா இருக்கான்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 சுவிட்ச் 1 to 1 ட்ரங்க் போர்ட்டால எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 4 சுவிட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4மே வந்து இன்டர் கம்யூனிகேட் பண்ணால் நிறைய கொலிஷன்ஸ் வரும். ஸோ அதனால இதில் 4 ஏதாவது ஒன்று வந்து ப்ரியாரிட்டி, ஹையர் ப்ரியாரிட்டி எடுத்து அது பேர் என்ன சொல்றது, லீடர் மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம்னா ஓகேங்களா? ஸோ அது வழியாக தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகணும். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணனா, காஸ்ட் பேஸ்டு ஃபர்ஸ்ட், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் மேக் ஐடி வேல்யூ, அதுக்கு அடுத்தது வந்து போர்ட் ஐடி. அதுக்கப்புறம் இதுல வந்து எலெக்ஷன், இது வந்து இந்த ஸ்பேனிங் ட்ரீ வந்து எலெக்ஷன் மூலியமா, அதாவது சுவிட்சுக்குள்ளேயே எலெக்ஷன் ஒன்று நடக்கும். எலெக்ஷன் மூலியமா நடத்தி அதுவே அதை வந்து சுவிட்சை வந்து இது வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது. சுவிட்சுக்குள்ளேயே நடக்கிறது தான் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால்ன்ற விஷயம். நம்ம சுவிட்சுக்குள்ளேயே அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும், அதுக்குள்ளேயே நடந்துக்கிறது தான் அந்த ஸ்பேனிங் ட்ரீ. இப்போ ஒரு சுவிட்ச் டவுன் ஆயிடுச்சுன்னா, இந்த 4 சுவிட்சில் ஏதாவது ஒரு சுவிட்ச் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட அடுத்து யாரு ஹையஸ்ட் வேல்யூ, ஹையஸ்ட் போர்ட் வேல்யூ, காஸ்ட் வேல்யூ இருக்காங்களோ அவங்களே எடுத்துக்கும். இது பேசிக்கான ஒரு அவுட்லைன் ஐடியா. இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா போகலாம். ஸ்பேனிங் ட்ரீ ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு 3 or 4 சுவிட்ச் வந்தாதான் உங்களுக்கு வந்து ஸ்பேனிங் ட்ரீ ரன் ஆகிறதுக்கான நெசசிட்டி இருக்குங்க. ஸ்பேனிங் ட்ரீல ஒரு சுவிட்சில் நீங்க ஒரு VLAN 10ன்னு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த சுவிட்ச் எதுலையுமே கனெக்ட் ஆகல. அதுல நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பேனிங் ட்ரீ வந்து அந்த பர் VLANக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எதுவுமே இல்லை, அந்த சுவிட்சில் எதுவுமே இல்லை, எந்த சுவிட்ச் கூடயும் நீங்க கம்யூனிகேட் பண்ணல. ஆனா ஒரே ஒரு VLAN மட்டும் அதை கிரியேட் பண்ணீங்கன்னா அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் வந்து per VLAN spanning tree அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுல 2 தானே போட்டிருக்கேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு VLAN 1 ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்பேனிங் ட்ரீ ரன் ஆகும், அதோட டேட்டா பேஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது VLAN 10ன்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க இல்லையா, அதுக்கான டேட்டா பேஸ் வந்து. அதுக்கு அடுத்தது VLAN 20க்கான டேட்டா பேஸ். ஒரு சுவிட்ச்ல நீங்க VLAN கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ஸ்பேனிங் ட்ரீ ரன் ஆக ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஸ்பேனிங் ட்ரீ எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது வந்து லூப்பை அவாய்ட் பண்றதுக்காக.
லூப் அவாய்டன்ஸ்க்காக கண்டுபிடிச்சாங்க. லூப்பை ஏன் சுவிட்சில் மட்டும் எஸ்டிபி யூஸ் பண்றாங்க, ஏன் ரவுட்டர்ல யூஸ் பண்ணல அப்படின்னா, லூப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இப்போ R1 R2 ரெண்டு இருக்கு, ரெண்டுமே வந்து ரெண்டு லிங்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. என்ன இருக்கு இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு போர்ட் வந்து பிளாக் பண்ணிருப்பாங்க, இன்னொரு போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி தானே வரும் ரவுட்டர் டு ரவுட்டர் கனெக்ஷன்ல. அது மாதிரி தான் இல்ல அது வந்து சுவிட்ச்ல. ஆனா ரவுட்டர்ல அதான் இப்ப நான் சொல்றேன் எப்படி இதா இருக்குன்னா, இந்த 192.168 1 கான்ஃபிகர் இருக்கு, இதுல .2 கான்ஃபிகர் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதுலயே வந்து சில ரெண்டு லிங்க் ஆகும், ஒரே லிங்க் போடும். இதுல 192.168.1 கான்ஃபிகர் இருக்கு, இந்த லிங்கோட இருக்கு. இதுல வந்து .2 கான்ஃபிகர் இருக்கு. பின்னாடி ஒரு லூப் பேக்ல வந்து 10.0.0.1 அப்படின்னு கான்ஃபிகர் பண்றேன். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு .1 .2 அந்த ஒரு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சேம் சப்நெட்ல இருந்தா கம்யூனிகேட் ஆகுன்ற மாதிரி அந்த லிங்க், ரெண்டு ரவுட்டருக்கு நடுவில் இருக்க லிங்க். இப்போ R3ல ஒரு லூப் பேக் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், என்னன்னா 10.0.0.1. R4லயும் 10.0.0.1 அப்படின்னு கான்ஃபிகர் இருக்கு. இப்ப R1ஓட டேட்டா பேஸ் படி R3க்கு ஃபார்வர்ட் பண்ணணும், R2க்கு ஃபார்வர்ட் பண்ணணும். R1ஓட டேட்டா பேஸ் படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், R2ஓட டேட்டா பேஸ் வந்து R3 ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபார் அன்னோன் ரீசன் வந்து இந்த லிங்க் டவுன் ஆயிடுச்சு. அப்ப R3 என்ன பண்ணும், R1க்கு ஃபார்வர்ட் பண்ணும். R1க்கு இந்த ஒரு ACL சொல்லுவாங்க, ACL ஆக்சஸ் லிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சஸ் லிஸ்ட் போட்டு இதை பிளாக் பண்ணிருப்பாங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் போட்டு. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு லூப் ஆகிட்டே இருக்கும், டேட்டா லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. R1க்கு அதாவது இந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒருத்தர். ஆனா ரவுட்டர்ல ஏன் எஸ்டிபி யூஸ் பண்ணல, ரவுட்டர்லயும் லூப் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா ஏன் எஸ்டிபி யூஸ் பண்ணல அப்படின்னா, ரவுட்டர்ல டிடிஎல் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும், டைம் டு லிவ் அப்படின்னு. பை டிஃபால்ட்டா 255. அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க போகும்போது 254 மாறி, இங்க இருந்து இங்க போகும்போது 253, அதுக்கப்புறம் 252, 251, 250 அப்படி குறைய டிடிஎல் வேல்யூ கம்மி ஆகிட்டே வரும்போது கடைசியா 0 வரும்போது பேக்கெட் வந்து ட்ராப் ஆயிடும், டெட் ஆயிடும். அதனால அந்த லூப்னால உங்களுக்கு டிராஃபிக் கன்ஜெஷன் ரவுட்டர்ல அவாய்ட் ஆயிடும், டிடிஎல் வேல்யூ யூஸ் பண்ணும்போது. ஒரு ஹாப், ஆனா ஒரு இது ஹாப் கவுண்ட் ஒன்று குறையும், ஹாப் கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 255 டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பேக்கெட் வந்து டெட் ஆயிடும். ஸோ டிடிஎல் வச்சு L3 டேஸ்ல லூப் அவாய்டன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா டிடிஎல் வேல்யூ சுவிட்சால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா சுவிட்ச்ன்றது L2 டிவைஸ் தானே. ஸோ அதுக்கு தான் வந்து எஸ்டிபி கண்டுபிடிச்சாங்க. எஸ்டிபி அப்படின்னா என்னன்னா, அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி லூப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு இதுதான் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோட்ல மரத்தை போட்டுருவாங்க. மரத்தை போட்டாங்கன்னா ஒரே லிங்க் வழியா தானே சென்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து எஸ்டிபி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்க மாதிரி 10.0.0.1 10.0.0.1 இங்க இருந்து இவன் ரெக்வஸ்ட் அனுப்புறான், இங்க போகும். அவன் என்ன சொல்லுவான், இல்ல இவங்க இங்கிட்ட தான் இருக்காங்க அவங்க சொல்லுவான். இது அப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த லூப் அவாய்டன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த ஒரு லிங்கை நான் டிசேபிள் பண்ண போறேன்.
அதுல இந்த 2 சுவிட்ச்ல ஒரு சுவிட்ச்ல ஒரு போர்ட்டை பிளாக் போர்ட்டா மாத்தணும். அதுக்கு எப்படி பிளாக் போர்ட்டா மாத்துறது அப்படின்றதுலதான் இந்த எலெக்ஷன் ரூட் சுவிட்ச் எல்லாமே வரும். ஸோ அதை எப்படி மாத்துறாங்கன்னா அடுத்தது பார்ப்போம். ஸோ அதான் ஒரிஜினல் எஸ்டிபி ஸ்டாண்டர்ட். அது சுவிட்ச் வந்து 2 சுவிட்சுக்கு நடுவில் எப்படி கம்யூனிகேட் ஆகும்னா பிரிட்ஜ் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட்ஸ் பிபிடியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கெட்டை 2 செகண்ட் ஒரு டைம் சென்ட் பண்ணிட்டே இருக்கும். அது அந்த பிபிடிக்குள்ளதான் உங்களுக்கு எஸ்டிபி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிபிடியா ஆப்போசிட் பக்கத்துல இருக்கிற நீபர்ஸ்க்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ the BPD also to coast of the network. அதை ரூட் பிரிட்ஜை செலக்ட் பண்றது பிபிடி வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட மேக் ஐடி எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ சிம்பிளிஸ்டிக் வியூன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லூப் ஆகிற மாதிரி இருக்கிற லிங்க் எல்லாம் பிளாக் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சுவிட்சு கனெக்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒவ்வொரு லிங்க்குக்கும் ஒவ்வொரு காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபாஸ்ட் இன்டர்நெட்டுக்கு 19 அப்படின்னு. ஸோ S1 S2 S3 3 சுவிட்சு. 3 சுவிட்சுக்கான மேக் ஐடி தான் வந்து 888 BBB CCC 32768. ஓகேவா? எல்லா 32768 இல்ல மேக் ஐடின்றது ABC 32768 டிஃபால்ட் பிளேயர். நான் உங்களுக்கு இதுல காட்டுறேன். இந்த 32769 ப்ரையாரிட்டி காட்டுதா? இந்த VLAN 0 ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டி 32768 டிஃபால்ட் 32768 பிளஸ் VLAN ID அது சேர்த்து அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32769 காட்டுது. ஸோ 768 பிளஸ் VLAN ID 768 பிளஸ் 10 778. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 768 plus 20 788. ஸோ அந்த VLAN ஐடியை ஆட் பண்ணுங்க. ஸோ ரூட் ஐடின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ரியாரிட்டி பிளஸ் மேக் ஐடி. நம்ம மேக் ஐடியில நம்ம எந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அது டிஃபால்ட்டா செட் பண்ணி வர்றது வெண்டாரு அந்த மேனுஃபேக்சர் அவங்க எல்லாம் செட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸ்க்கு அதாங்க மேக் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வர்றது. ப்ரியாரிட்டி வேணா நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது சேஞ்ச் வேணும், எனக்கு இவர் வந்து ரூட் பிரிட்ஜ் வேண்டாம், எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னா நீங்க அந்த ப்ரியாரிட்டியில ஏதாவது பண்ணலாம். அது வந்து எப்படி பண்ணலாம்னு பின்னாடி பார்க்கலாம் சீசன்ல. ஸோ இப்ப இதுல யார் வந்து ரூட் பிரிட்ஜா செலக்ட் பண்ண போறாங்க? ஸோ ரூட் பிரிட்ஜை செலக்ட் பண்றதுக்கு 3 கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்ஜ் லீஸ்ட் பிரிட்ஜ் ஐடி ரூட் சுவிட்ச். பிரிட்ஜ் ஐடின்றது காம்பினேஷன் ஆஃப் ப்ரையாரிட்டி பிளஸ் மேக் ஐடி. ஸோ இதுல எல்லாருக்குமே ப்ரையாரிட்டி சேமா இருக்கா? ப்ரையாரிட்டி எல்லாமே சேம் கிடையாது. அடுத்தது ப்ரையாரிட்டின்றது சேமா இருக்கு. அடுத்து மேக் ஐடியில எது லீஸ்டா இருக்கு? அதாவது லீஸ்ட்ன்றது அந்த ஏபிசி ஆர்டர்ல போன் அட்டன் பண்ணி ஹலோ. ஹாய். நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது. உங்க வாய்ஸே ஜெனரலாவே இப்படிதானா இல்ல நீங்க மெதுவா பேசுறீங்களா? சொல்லுங்க.
நீங்க இருந்து இது ஒன் டே இருந்தீங்கன்னா நீங்களும் முடிச்சுட்டு கையோட எடுத்து போயிடலாம். மண்டேக்குள்ள அங்க இருக்கணுமா? தெரியல டைம் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. கேஸ் ஹாஃப் அன் ஹவர்ல முடிஞ்சுன்னா நான் கொடுத்துட்டு போயிடுறேன். நான் வந்து எனக்கு நான் பர்மிஷன் ஆகல, நான் ஆபீஸ்ல இருக்கணும். சரி ஓகே கொடுத்துட்டு போறதுனால உங்க விஷயம் தான். ஏன்னா என்ன மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு அப்ரூவல் சொன்னாதான் எல்லாரையும் ஆபீஸ்க்குள்ள வர முடியும். ஓகே 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 ஸோ அப்ரூவல் இல்லாம என்னால ஆபீஸ்க்குள்ள வர முடியாது. சரி நான் ஓகே என்ன பண்றேன்னா நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே. நீங்க ஃபுல் டே இருப்பீங்களா? என்னோட ஜாப் ரெக்யூர்மெண்ட் எப்படின்னு தெரியல. இப்போ நாளைக்கு நான் போறதுனால அடிஷ்னலாக ஏதாவது டாஸ்க் கொடுப்பாங்க, அது முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டேன். இப்போ இந்த லேப்டாப் ஈவினிங் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாமா இல்லை எப்படி நான் கேட்குறேன்? இப்போ இன்கேஸ் நான் சீக்கிரம் கிளம்புறேன்னா ஒரு 1 hour பிஃபோர் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு நான் கிளம்புறேன். உங்க வீடு எங்க சார் இருக்கு? எனக்கு வேலை செய்யும். ஓ வேலை சரி ஓகே. சரி ஓகே, அப்போ நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு 1 hour பிஃபோர் கால் பண்ணுங்க, நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொடுத்துட்டு போயிடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா ரெடி முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம்ல. ஓகே அதான் சொல்றேன், நீங்க முடிஞ்சிட்டு கால் பண்ணுங்க, நான் வந்து எடுத்துட்டு போயிடுறேன். காலையில 10 மணிக்கு வருவீங்களா நீங்க? ஆமாம் 10 மணிக்கு வந்துருக்கேன். சரி ஓகே, அப்போ நான் வந்து கால் பண்ணிட்டு வரேன். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரூட் ஸ்விட்ச் செலக்ட் பண்ணணும். ரூட் ஸ்விட்சுக்கு லீஸ்ட் பிரிட்ஜ் ஐடி வேணும். பிரிட்ஜ் ஐடி வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ப்ரியாரிட்டி பிளஸ் மேக். ப்ரியாரிட்டி சேமா இருக்கு. அப்ப மேக் வந்து எது லீஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏ. ஸோ அப்ப S2 தான் வந்து ரூட் ஸ்விட்ச். கரெக்டா? ரூட் ஸ்விட்சோட எல்லா அட்டாச்சட் போர்ட்ஸும் இதுல 3 போர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரூட் போர்ட், ரெண்டாவது வந்து டெசிக்னேட்டட் போர்ட், அது அப்படியே சொல்லலாம், டெசிக்னேட்டட் போர்ட். தேர்ட் வந்து பிளாக் போர்ட். இப்ப ரூட் ஸ்விட்சோட எல்லா போர்ட்டும் உங்களுக்கு வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா தான் இருக்கும் டிஃபால்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரூட் ஸ்விட்ச் செலக்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து இதை செலக்ட் பண்ணோம், என்னது டெசிக்னேட்டட் போர்ட் இல்ல, போர்ட் ஸ்டேட்டஸ். டெசிக்னேட்டட் போர்ட்னு இல்லை, அது ஒவ்வொரு ஸ்விட்சுக்கும் போர்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த போர்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா அந்த 3ல ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்விட்ச் முடிஞ்சது, ரூட் ஸ்விட்ச் முடிஞ்சது, டிபிஎம் முடிஞ்சது. டெசிக்னேட்டட் போர்ட். டெசிக்னேட்டட் போர்ட்னா ஃபார்வர்டிங் போர்ட் தான். ரூட் ஸ்விட்ச் என்ன பண்ணும், இருக்கிற எல்லா லிங்க் கூடயும் ஃபார்வர்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது ரூட் போர்ட்ன்றது நான் ரூட் ஸ்விட்ச் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் டு ரீச் த ரூட் ஸ்விட்ச் அப்படின்றதுதான் வந்து ரூட் போர்ட்டா இருக்கும். இப்ப S1க்கு ஷார்ட்டஸ்ட் பாத் டு ரீச் ரூட் ஸ்விட்ச் அப்படின்னா எந்த போர்ட்டா இருக்கும்? எவ்வளவு காசு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து SA0/1, இது 0/2, இது 0/1, 0/2 அப்படி இருக்குன்னா, இப்ப இதுல வந்து எது வந்து ரூட் போர்ட்டா இருக்கும், 1 or 2? ஷார்ட்டஸ்ட் பாத் டு ரீச் த ரூட் ஸ்விட்ச் 1 தான். அப்ப இது வந்து ரூட் போர்ட்டா மாதிரி இருக்கும். அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் ஹாப் கிடையாது, அந்த நம்பர் ஆஃப் காஸ்ட்னு சொல்லுவாங்க. காஸ்ட் தான். இதுக்கு 19, இதுக்கு 19 + 19 > 19ன்றதுனால நான் இதை ரூட் போர்ட்டை செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி இதுக்கு வந்து 1 தான் வந்து ரூட் போர்ட். ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது S1, S3, இது ரெண்டுல ஒரு போர்ட் வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா இருக்கும், ஒரு போர்ட் வந்து பிளாக்கிங் போர்ட்டா இருக்கும். இப்ப இது ரெண்டு ஃபர்ஸ்ட் அதே மறுபடியும் ஒவ்வொரு போர்ட் நீங்க செலக்ட் பண்ணும்போது 3 கண்டிஷன் தான் ஒண்ணு வரும். ஒண்ணு வந்து லீஸ்ட் காஸ்ட், அதாவது லீஸ்ட் காஸ்ட் அப்படின்றது. இப்ப லீஸ்ட் காஸ்ட்ன்றது நீங்க ஒவ்வொரு சுவிட்ச்லயும் நீங்க போர்ட்டுக்கான ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்ணும்போது அந்த சுவிட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். இப்ப இது ரெண்டுல ஒண்ணு நம்ம இது பண்ண போறோம். ஸோ எதை டிபியா மாத்தலாம் அப்படின்னு இந்த சுவிட்ச் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் காஸ்ட்னா இவர் வந்து இந்த லிங்க் வழியா நான் ரூட் சுவிட்ச் போனா எனக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, 19 + 19.
அதே மாதிரி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த லிங்க் வழியா ரூட் சுவிட்ச் போனா எனக்கு இந்த காசு ஆகும், இந்த லிங்க் வழியா போகும். ஸோ ஓகே நீங்க இந்த லிங்க் வழியா போனா 19 + 19. ஸோ இது வந்து டை ஆயிடுச்சு. ஓகே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் பிரிட்ஜ் ஐடி. லீஸ்ட் பிரிட்ஜ் ஐடி 2 பேர்ல யாருக்கு இருக்கு? S1 S1க்கு இருக்கு. ஸோ இவரை வந்து டிகே மாத்திடுவாங்க, ஆப்போசிட் பார்ட்டி வந்து பிளாக் போட்டா மாறிடும். ஆனா சம் கேசஸ் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், பெரிய எக்ஸாம்பிள். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் பிரிட்ஜ் ஐடி சேமா இருக்கும். அது எப்படின்னு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்ப வந்து லீஸ்ட் போர்ட் ஐடி தான் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ரூட் சுவிட்சை செலக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ரூட் சுவிட்சை செலக்ட் பண்ணணும். அதை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அதுக்கடுத்து 3 போர்ட் ஸ்டேட்டஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன இருக்கு? லீஸ்ட் காஸ்ட், லீஸ்ட் பிரிட்ஜ் ஐடி, கடைசியா லீஸ்ட் போர்ட் ஐடி. இந்த லாஸ்ட் கேஸ் நம்ம அடுத்த சினாரியோல பார்க்கலாம். ஓகே, இது புரிஞ்சது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது? ஓகே, ஒவ்வொரு இன்டர்ஃபேஸஸ்க்கும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்கும். ஆக்சுவலா அது எப்படி பண்றது அப்படில பார்க்கலாம். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா இவ்வளோ, இந்த இதுதான் இந்த இது 10 Mbps-க்கு 100 இருக்கும், 100னா 90, 1 GB-க்கு 4, 10 GB-க்கு 2, அது மாதிரி இருக்கும். ஸோ எஸ்டிபி வந்து ஃபர்ஸ்ட் ரூட் சுவிட்ச் செலக்ட் பண்ணணும், அப்புறம் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போர்ட் ஸ்டேட்டஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், காஸ்ட் அந்த கால்குலேஷன் வச்சு. இப்போ ஆக்சுவலாக ஒரு இது மறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஒரு நிமிஷம் சரி, ஓகே. இதுல வந்து 32768 மேக் ஐடி வந்து எல்லாமே ஏஏஏன்னு இருக்கு. அதே தான் சேம் 32768 பிபிபிபின்னு இருக்கு. இதுல வந்து சிசிசின்னு இருக்கு, இதுல வந்து டிடிடின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ரூட் சுவிட்சை செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வந்து எல்லா ஸ்டேட்டஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். இதுல எது வந்து ரூட் சுவிட்ச் ஆகும்? ரியாலிட்டி, மேக் அட்ரஸ், ரூட் சுவிட்ச், லீஸ்ட் பிரிட்ஜ் அட்ரஸ், பிரிட்ஜ் ஐடி. லீஸ்ட் பிரிட்ஜ் ஐடி. ஸோ DLS1 தான் வந்து ரூட் சுவிட்ச். வெல்டன். ஓகே, இப்போ இதோட 4 போர்ட்டுமே வந்து FA 4 இல்ல 4 2 4 6 போர்ட். இதுல 6 போர்ட்டுமே வந்து என்ன இருக்கும்? டிபிஆ தான் இருக்கும், ஃபார்வர்டிங். டெசிமேட்டட் போர்ட்.
4 தானே இருக்கு. ஆ ஓகே. ஆ 6. 4 இருக்கு. இல்ல 6 இருக்கு. 6 இருக்கு. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. இப்ப மத்ததெல்லாம் நான் ரூட் சுவிட்ச். இப்ப எல்லாத்துக்கும் வந்து ரூட் போர்ட் ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ ரூட் போர்ட்ல எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா லீஸ்ட் காஸ்ட் டு ரீச் த ரூட் சுவிட்ச். அதுதான் வந்து ரூட் போர்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கான அது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்எஸ் டூல எடுப்போம். லீஸ்ட் காஸ்ட் டு ரூட் சுவிட்ச் வந்து எந்த போர்ட்? ஃபாஸ்ட் எத்தனாட் 11 12. கரெக்டா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லீஸ்ட் காஸ்ட் டை ஆயிடுச்சு. கரெக்டா. போர்ட் செலக்ஷன்ல லீஸ்ட் காஸ்ட் வந்து டை ஆயிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் பிரிட்ஜ் ஐடி. லீஸ்ட் பிரிட்ஜ் ஐடின்றது ஆப்போசிட்ல இருக்கிற பிரிட்ஜ் ஐடி. ஆப்போசிட்ல எந்த பிரிட்ஜ் ஐடி இருக்கோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் இன்னொரு சுவிட்ச் இருந்ததுன்னு வைங்களேன், சம்டைம் காஸ்ட் டையா இருக்கும். அப்ப என்ன ஆகும், இதோட பிரிட்ஜ் ஐடி தான் வந்து லீஸ்டா இருந்திருக்கும். ஸோ ஆப்போசிட்ல என்ன பிரிட்ஜ் ஐடி இருக்கோ அதுவும் டை ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தான் வந்து லீஸ்ட் போர்ட். லீஸ்ட் போர்ட் இதுல எது லீஸ்ட் ஆகும்? 11. ஸோ ரூட் போர்ட் இது ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா மாறும். பிளாக்கிங் போர்ட் இல்ல, டெசிக்னேட்டட் போர்ட். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் போர்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூட் போர்ட் கண்டுபிடிக்கலாம். டெசிக்னேட்டட் போர்ட் அதுக்கப்புறம் பார்க்கலாம். டெசிக்னேட்டட் அண்ட் பிளாக் போர்ட். ஸோ இதுக்கு ALS1க்கு ரூட் போர்ட் என்ன வரும்? ALS1க்கு ஃபார்வர்ட் 0/7. 0/7. இந்த சுவிட்சோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தா காஸ்ட் சேம், ஆப்போசிட்ல இருக்கிற பிரிட்ஜ் ஐடியும் சேமா இருக்கிறதுனால எனக்கு கடைசியா போர்ட் ஐடி. அப்ப இதுக்கு ALS2க்கு வந்து 0/9. சூப்பர். இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா 0/7. இப்ப அடுத்து நம்ம டிபி கால்குலேட் பண்ணலாம். எப்படியும் வந்து ஒரு சுவிட்ச்ல பிளாக்கிங் போர்ட்ன்றது லாங்கஸ்ட் பாத் டு ரீச் த ரூட் சுவிட்சா தான் இருக்கும். கரெக்டா? ஆமா. லாங்கஸ்ட் பாத் எதுவா இருக்கோ அதுதான் வந்து பிளாக்கிங்கா இருக்கும். ஸோ அப்ப இதுவும் வந்து டிபி ஆகும். ஷார்டஸ்ட் பாத் தான். ஏன்னா கண்டிப்பா இன்னொரு போர்ட் வந்து இதா இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இதுவும் வந்து டிபியா தான் இருக்கும். இதுவுமே வந்து டிபி, இதுவும் வந்து டிபி. ஸோ நம்ம பிரின்சிபல் வந்து 2 லிங்க்ல இருக்கிறதுல ஒரு லிங்க் பிளாக் போட்டா மாத்துறது வந்து நம்ம பிரின்சிபல் கிடையாது. நாம எல்லா லிங்கையும் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒரு பர்டிகுலர் லிங்கை மட்டும்தான் நம்ம பிளாக் பண்ணணும். ஸோ நம்ம இல்ல, அந்த தேவையில்லாதன்னு சொல்றதை விட அந்த லிங்கை நீங்க பிளாக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து லூப் ஆகாது. அந்த லிங்க் வந்து நீங்க கண்டிப்பா பிளாக் பண்ணணும், இல்லாட்டி லூப் ஆயிடும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுல ரூட் போர்ட் டெசிக்னேட்டட் போர்ட் 6 ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது இது எல்லாமே டிபி தான் போட்டுக்கலாம். கன்ஃபியூஷன். இது எல்லாமே டிபி. இந்த பக்கம் செலக்ட் பண்ணியாச்சு, இந்த பக்கம் செலக்ட் பண்ணியாச்சு, இந்த பக்கம் பண்ணியாச்சு. இப்ப இந்த சைட்ல இருந்து பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ALS1ல இருந்து பார்க்கலாம். ALS1ல இருந்து இப்ப இந்த 2 போர்ட்ல எதை வந்து டிபியா மாத்த போறோம், எதை வந்து இதா மாத்த போறோம். ஒரு நிமிஷம் என் மைண்ட்ல ஒரு டைம் கால்குலேட் பண்ணி இல்ல எது பிளாக்கிங் போட்டுருன்னு.
ஓகே. சம்டைம் கன்ஃபியூஸ் ஆயிடும் இந்த காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட். ஆனா அந்த கான்செப்ட் மேக்ஸிமம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த ஸ்விட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரெண்டு லிங்க் இருக்கு இல்லையா? ஃபாஸ்ட் சிக்னல் 0/9 வந்து டெசிக்னேட்டட் போட்டா வச்சுக்கோங்க. அது எப்படி எடுத்தீங்க அப்படின்றது தான் வந்து இப்போ கான்செப்ட். அதாவது இந்த இப்போ சுவிட்ச்ல ALS1 இல்ல இப்ப அதுதான் ப்ராப்ளம். இப்ப என்னன்னா இப்ப ALS1 இருக்கு இல்லையா, இது வந்து இந்த லிங்க் வழியா ரூட் சுவிட்ச் ரீச் பண்ண சேம் காஸ்ட். கரெக்டா? இந்த பக்கம் 19 இருக்கு காஸ்ட், இங்க இது 19. இப்ப இந்த ALS சுவிட்ச் வந்து இது வழியா ரீச் பண்ணணும்னு வைங்களா, இங்க இருந்து இங்க ரெக்வஸ்ட் போகும். இதோட ரூட் போர்ட் என்ன 19. ஸோ 19 + 19 டை ஆயிடும். அதே மாதிரி இந்த சுவிட்ச் வந்து இப்படி ரெக்வஸ்ட் போகும். இதோட ரூட் போர்ட் என்ன 1990. இப்படி போச்சுன்னா இதுவும் ஆட் ஆகும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஆட் ஆகும். 19 + 19 காஸ்ட் வந்து டை ஆயிடும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இது வந்து டை ஆயிடுச்சு, லீஸ்ட் காஸ்ட். நீங்க அதுதான் இந்த எஸ்டிபில இருக்கிற ஒரு மேஜர் கன்சர்ன் என்னன்னா, நீங்க போர்ட்டை கால்குலேட் பண்ணும்போது நீங்க வந்து அந்த போர்ட்ல இருந்து அந்த லிங்க் வழியா ரூட் சுவிட்ச் ரீச் பண்றதுக்கு என்ன காஸ்ட்னு கண்டுபிடிக்கும். இப்போ நான் ALS1ல நின்றுட்டு நான் ரூட் சுவிட்சை ரீச் பண்ணுவேன் இந்த லிங்க் வழியா அப்படின்னா எனக்கு என்ன காஸ்ட் 19 + 19. அப்ப இந்த சுவிட்ச்ல நின்றுட்டு இந்த லிங்க் வழியா ரூட் சுவிட்ச் காஸ்ட் ரீச் பண்ணணும்னா எனக்கு எங்க காஸ்ட் ஆகும்? இதுவும் 19, அதுக்கும் 19. ஸோ லீஸ்ட் காஸ்ட் டை ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ அதுக்கு அடுத்தது லீஸ்ட் பிரிட்ஜ் ஐடி. பிரிட்ஜ் ஐடி 3 to 7 சேமா இருக்கு. இந்த பக்கம் B இருக்கு, இந்த பக்கம் C இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பில வந்து டிபிஆர் சர்வ் பண்ணுவாங்க, இந்த பக்கம் பிளாக்கிங் ஆயிடும். கரெக்டா? இப்போ அதே இந்த லிங்க் ட்ரை பண்ணா சேம் ரிசல்ட் தான் வரும். ஏன்னா காஸ்ட் சேம், FA0/10க்கும் இருக்கும். ஸோ நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு லிங்க்குக்கும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. இதுக்கும் தான் ஆப்போசிட்டுக்கும் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து டிபி ஆயிடும், இதுக்கும் வந்து பிளாக்கிங் போர்ட் ஆயிடும். இப்போ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்னொரு சினாரியோ தரலாமா? இப்போ இது ரெண்டுக்கும் நீங்க கால்குலேட் பண்ணணும். இது ரெண்டுல யார் வந்து டிபிஆர் இருப்பா, யார் வந்து ALS1 இருக்குல்ல, அந்த ரெண்டு லிங்க்குமே வந்து டிபிஆ இருக்கும். ALS2 வந்து பிளாக்கிங். சூப்பர். இப்ப இது ரெண்டுல DLS2 வந்து ரெண்டுமே டிபிஆ இருக்கும். ALS2 வந்து பிளாக்கிங். 19 ஓகே 19 கரெக்ட். ஸோ இந்த கண்டிஷன்ல ஒரே ஒரு இதுல தான் நான் வந்து என்னது தேர்ட் வரையும் போனோம். லோயஸ்ட் போர்ட் ஐடின்றது நம்ம எப்போ போனோம்னா அந்த ரூட் போர்ட்டை செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஆப்போசிட் சைட்ல மேக் ஐடி சேமா தான், பிரிட்ஜ் ஐடி சேமா இருக்கு, அதனால எனக்கு எது சின்ன போர்ட்டோ அதுல தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லி அப்போ போனப்போதான் இந்த தேர்ட் கண்டிஷன் வரைக்கும் போனோம். மற்றபடி எல்லாமே வந்து அந்த செகண்ட்லயே வந்து டேலி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எஸ்டிபி. புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்ச ஒரே கான்செப்ட் எஸ்டிபி மட்டும்தான். அதான் எஸ்டிபி ரவுட்டர்லயும் யூஸ் பண்ணல, சுவிட்ச்ல இப்ப இல்ல. நம்ம இங்கிராம்ல படிச்சு, இப்ப இல்ல இங்கிராம்ல சொல்லி கொடுத்தீங்க ஞாபகம்? டிவி அந்த கிராஃப்ட் அப்பவே அதெல்லாம் தெளிவா. அதான் எனக்கே சில டைம் மறந்துடும் வந்து, ஏன்னா மறந்து தப்பாயிடும். அதுக்கப்புறம் தான் ஓகே. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரூட் போர்ட்டை செலக்ட் பண்ணும்போது நீங்க ஆப்போசிட் சைட்ல இருக்க பிரிட்ஜ் ஐடி பார்க்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்னா ரெண்டுமே டையா இருக்கும்போது பாப்பா லோயர் போர்ட் ரூட் போர்ட்டும் சரி, டெசிக்னேட்டட் போர்ட்டும் சரி,
அதாவது ஒன்ஸ் ரூட்ஸ் போர்ட் டிசைட் பண்ணிட்டு டெசிக்னேட்டட் போர்ட் பண்றப்போ அப்பயும் ஆப்போசிட்ல இருக்க பிரிட்ஜ் ஐடி பார்க்கணும். ரைட். இல்ல அந்த 3 கண்டிஷனுமே ரூட் போட்டு டெஸ்டினேஷன் போட்டு பிளாக் போட்டுன்னு பார்க்கும்போது 3 இது 3 கண்டிஷனையும் நீங்க பார்ப்பீங்க. மேக்ஸிமம் எப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு டிபி பிளாக்கிங் வரும்போது அவரு ரூட் ஸ்விட்ச் அவருடைய ரூட் ஸ்விட்ச் பண்ணும்போது எனக்கு காசு கையாகுது, என் வழியா ரூட் ஸ்விட்ச் பண்ணும்போது காசு கையாகுது. அப்ப அவர் பிரிட்ஜ் ஐடி என்ன, என் பிரிட்ஜ் ஐடி என்ன, நான் தான் கம்மினா நான் தான் டிபி. அதுதான் கான்செப்ட். ஓகே ப்ரோ, இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, டிஃப்ரெண்ட் சுவிட்சில் வச்சு பாருங்க. ஸோ இதே 4 சுவிட்சில் வச்சு நீங்க டிஃப்ரெண்ட் VLAN வச்சு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்சில் காட்டும். அதே மாதிரி ப்ரோ இந்த வீக் 5, 6, 7 இருக்குல்ல, நான் ஊர்ல இருக்க மாட்டேன், கொஞ்சம் வெளியூர் போறேன். சாட்டர்டே சண்டே. ஓகே, ஃப்ரைடே இருப்பீங்க. ஃப்ரைடே கிளாஸ். ஃப்ரைடே காலையில இருப்பேன், ஃப்ரைடே ஈவினிங் ட்ரெயின். நான் இந்த டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேல நீங்க இது இருக்க எடுத்த எல்லாமே நான் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துறேன். நீங்க ஜிஎன்எஸ்3ல ட்ரை பண்ணி பாருங்க, இதுலயும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க சிசிஎன்ஏ பேசிக்ஸ் முடிச்சிட்டீங்க தானே? ஆமா, VLAN, VTP, STP, ரவுட்டிங் இருக்கு. எஸ், ரவுட்டிங் இருக்கு. வெளிக்கிழமை ரவுட்டிங் பார்க்கணும். ரவுட்டிங் அந்த வீடியோ இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஒரு வீடியோ காமிச்சேன்ல, அது ஹெட்ஃபோன்ல போட்டாலும் வாய்ஸ் கம்மியா தான் கேக்குதா? ஆமா ப்ரோ, ஏன்னா நீங்க பேசுறது கம்மியா இருக்கு. இல்ல அது ஆக்சுவலா ரெண்டு விஷயம் ப்ரோ. நீங்க ஒண்ணு ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல பேசுறீங்களா? ரெண்டாவது என்னன்னா நீங்க ஆள் பக்கத்துல இருக்கிற மாதிரி பேசுறீங்க. கேமரால கொஞ்சம் லவுடா பேசினா நல்லா இருக்கும். நான் ஃபுல் சவுண்ட் வச்சுமே எனக்கு கம்மியா தான் கேட்குது. ஓகே, இல்ல ப்ரோ, அது என்னாச்சு, அது ஆக்சுவலா 3வது டைம் பண்ண ரெக்கார்டிங், அதான் எனர்ஜி ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. எனக்கு 2 டைம் ரெக்கார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா ரெக்கார்டிங் ஒரு மாதிரி ஸ்கிராம்பிள்டா வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்டு வீடியோ தனியா போட்டு வீடியோ தனியா பண்ணிட்டு டைம் ஃப்ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் தனியா பண்ணுங்க. அதுதான் நீங்க அது டவுன் ஆயிடுச்சு, அதான். சரி, அதே வீடியோ போட்டு நான் அப்படியே இது சொல்லிடுறேன், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அப்படியே பண்ணிடுறேன். அது ஃப்ரைடே பண்ணிடுறேன். நீங்க பாக்கெட் ட்ரேசர்ல VTP, STP எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஜிஎன்எஸ்3 கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அடுத்து ரவுட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம் இல்லையா, அது நீங்க ஜிஎன்எஸ்3ல பண்ணாதான் கரெக்டா இருக்கும். பாக்கெட் ட்ரேசர்ல எல்லாம் BGP தான் ஒர்க்கே ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்பேனிங் ட்ரீ வந்து ஷோ ஸ்பேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே காட்டும். உங்களுக்கு அந்த ரோல் வந்து நம்ம 2 சுவிட்ச் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 2 சுவிட்சில் FA0/3 தான் வந்து ரூட் போர்ட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கான இது. ஸோ நான் சுவிட்ச் 1ல போயிட்டு என்னது ஷோ ஸ்பேனிங் ட்ரீ 32769. ஸோ ஒவ்வொரு VLANக்கும் ரூட் ஐடின்றது யாரு ரூட் சுவிட்ச், அவரோட ப்ரியாரிட்டி என்ன, அவரோட மேக் ஐடி என்ன அப்படின்னு காட்டும். உங்களுக்கு ரூட் ஐடியும் பிரிட்ஜ் ஐடியோட மேக்கும் ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா அவர் தான் வந்து அந்த VLANக்கு ரூட் சுவிட்ச். ஸோ VLANோட ஒரு ரூட் சுவிட்ச்னா எல்லா போர்ட்டும் டெசிக்னேட்டட்ல இருக்கு. ஸோ ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல இருக்கு. காஸ்ட் வந்து 90. இது ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபால்ட் ப்ரியாரிட்டி டு நெய்பர். இதையும் மாடிஃபை பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா திஸ் பிரிட்ஜ் இஸ் த ரூட். அப்புறம் அலோ டைம் 2 செகண்ட்ஸ், அந்த பிபிடியோட டைம் 20 செகண்ட்ல பிபிடி வராட்டி 20 செகண்ட்ஸ் பிபிடி வராட்டி அந்த லிங்க் டவுன்லோட் கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி VLAN 10க்கும் இவர் தான் வந்து ரூட் பிரிட்ஜ். பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் மேக், எல்லாமே டெசிக்னேட்டட் போர்ட். இதுல எல்லாம் டெசிக்னேட்டட் போர்ட்டா இருக்கும், அதுல எல்லாம் ஃபார்வர்டிங் போர்ட்டா இருக்கும். நீங்க அந்த 4 சுவிட்சை வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு
நம்ம கால்குலேட் பண்ணதும் அதுவும் கரெக்டான நீங்க இதுல வெரிஃபை பண்ணி பார்த்துப்போம். டெசினேட்டட் போர்ட் ஓகேவா ப்ரோ? ஓகே. ஷேர் தெரியுதா? இந்த ஸ்கிரீன் தெரியுதா? நியூ ஷேர்ன்ற மாதிரி தெரியுதா? தெரியுது. சரி ஓகே ப்ரோ, முடிஞ்சது இன்னைக்கு. அவ்வளோதான். மறுபடியும் ஃப்ரைடே பார்க்கலாம்.